ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக பச்சை சுண்டைக்காய் போட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. இது மாதிரி பச்சை சுண்டைக்காய் எடுத்துருக்காங்க. அது மேலே எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த காயை நம்ம உரலில் போட்டு இது மாதிரி தட்டி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. இது வெளியே வச்சோம்னா கருத்து போயிடும். இதில் ரொம்ப ஐரன் ரிச் இருக்குங்க, ஐரன் ரொம்ப இருக்குங்க இதில். அதனால் தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இது வெந்தயம், சீரகம், கடுகு போட்டிருக்கேன். குழம்புக்கு வெந்தயம் போட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காய் தண்ணியிலிருந்து எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாங்க. கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சுங்க. பூண்டு பல் ஒரு 4 பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க. தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து அரைச்சி இது மாதிரி விழுதாக்கி விடுறேங்க. இது நம்மளுக்கு குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் வரும். இப்போ புளி எடுத்து ஒரு எலுமிச்சங்காய், பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதை ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு குழம்பை பொறுத்து இருக்கும். கொஞ்சம் நிறைய வேணும்னா புளி கொஞ்சம் நிறைய கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாத்தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கிட்டேன் சீரகத்தூளை. இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வெந்து வருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சுன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா வெந்தா மாதிரி. மூடி போட்டு வச்சாச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இது மாதிரி வேக வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் மேலே வந்திருக்கு. சும்மா தேன் மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போது எப்போ சாப்பாடு போட்டு சாப்பிட்லாமான்னு இருக்குங்க. சுண்டைக்காய் பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது ராகி களிக்கும் நல்லா இருக்குங்க, சாதத்துக்கும் நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா பசி எடுக்கும். இது நான் இன்றைக்கி சாதத்தில் சாப்பிட போகிறேங்க. சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இது ரொம்ப காரமாக தெரிஞ்சதுன்னா நெய் போட்டு சாப்பிட்லாங்க. கடலை எண்ணெயும் விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.